துரந்தர் இந்தியாவில் வந்திருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம். கிட்டத்தட்ட படம் 3.5 மணி நேரம் ஓடுது. எந்த இடத்துலையுமே தோய்வில்லை, பக்காவாக படம் போகுது. இதெல்லாம் படத்து மேலே இருக்க ப்ளஸ். பட் இந்த படத்தை பற்றி பொதுத்தளத்தில், இணையதளத்தில், சோசியல் மீடியாவில் பேசப்படுற பல விஷயங்கள் இருக்குல்ல, அது பல்வேறு கேள்விகளை எழுப்புது. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அது என்ன கேள்வி? இந்த படம் உண்மையிலே 100க்கு 100 உண்மையான சம்பவங்களை மட்டும் வச்சு எடுக்கப்பட்டதா, இல்லை இதில் எந்த அளவு புனைவு இருக்கு, நம்ம எதை புனைவா எடுத்துக்கிறது, எதை உண்மையா எடுத்துக்கிறது, அதை பற்றி தான் பேச போகிறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். சினிமாவுக்கு எடுக்கிறது. இந்த உலகம் முழுக்க சக்சஸ்ஃபுல் மூவிஸ்ல முக்கியமான இடம் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லருக்கு உண்டு. ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னதும் டக்குன்னு உலக சினிமா, ஹாலிவுட் சினிமா பார்க்குறவங்களுக்கு 2 கேரக்டர் இமீடியட்டாக ஞாபகம் வரும். ஒன்று ஜேம்ஸ் பாண்ட், இன்னொன்று ஈத்தன் ஹண்ட். இப்போ வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா டேனியல் கிரேக்கை வச்சுக்குவோம். ஏன்னா அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் இன்னும் அனௌன்ஸ் செய்யப்படலை. அதே அளவுக்கு ஈத்தன் ஹண்ட் நம்ம மிஷன் இம்பாசிபிள் படத்தோட சீரியஸ்ல வர்ற டாம் க்ரூஸோட கேரக்டர். இந்த 2 படமும் அந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செமையான பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண படங்கள். அதோட இந்த படத்தை கம்பேர் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பட்ஜெட் வைஸ் இல்லை, என்ன பட்ஜெட் கொடுத்துருக்காங்க அதே தரத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக துரந்தர் அந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு இணையான தரத்தோட அட்டகாசமாக எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம். சரி, ஓகே. இந்த படத்தோட அடிப்படை கதை இருக்கு இல்லையா, அது புதுசா அப்படின்னா சத்தியமா இல்லை. ஒரு கைதியை கூட்டு போய் ஸ்பையா ஆக்கி எதிரி நாட்டுக்குள்ள போய் அவங்களோட ரகசியங்களை எடுத்துட்டு வந்து இந்திய இறையாண்மையை காப்பாத்துறது தான் படத்தோட பேஸ் கதை. இது 1994 நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஜெய்கின் படத்திலே அதை பண்ணிட்டாரு. கைதிகளை கூட்டு போய் தான் எதிரி நாட்டோட இருக்கிற வில்லனை அவர் அழிக்க போவார். பட் திரைக்கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுலதான் செம்மையா பட்டையை கிளப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஓடுற படம், எந்த இடத்துலையும் தோய்வே இல்லை, அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தை பத்தி பொதுத்தளத்திலையும் இணையதளத்திலையும் குறிப்பா சோசியல் மீடியாலையும் ஃபயர் விட்டுட்டு இருக்கவங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. சினிமாவா பார்க்காம இந்த படம் 100க்கு 100 உண்மை, பயங்கரமான படம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பண்றாங்க. அதுல ஒரு கமெண்ட் ரொம்ப முக்கியமானதா எனக்கு பட்டுது. என்ன கமெண்ட்னா, பாகிஸ்தானை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் படித்தேன். அந்த கமெண்ட் போட்டவங்க பாகிஸ்தானை போய் பார்த்துருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. சினிமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 உதாரணம் சொல்ல முடியும். 2 உதாரணம் சொன்னா ஏன் பாகிஸ்தானை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்ற அந்த கமெண்ட் மேல எனக்கான விமர்சனம் என்னவா இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். 2 திரைப்படங்களை பத்தி. ஒன்னு தாம்தும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, கதைப்படி அது ரஷ்யால நடக்கிறது. ஆனா அந்த படத்தோட கிளைமேக்ஸை ரஷ்யால போய் ஷூட் பண்ணாங்களான்னா இல்ல, பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்க ஒரு பொட்டல் காட்டுல ஷூட் பண்ணி அதை ரஷ்யா மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2வது படம் விசுவாசம். அதாவது மகளை துரத்திட்டு வர்ற ஆளுங்கிட்ட இருந்து அஜித் வந்து ஒரு கொற்ற மலையில மகளை காப்பாத்துவார். அந்த காட்சி எங்க நடக்குது கதைப்படின்னு பார்த்தா பாம்பேல. அது ஷூட் செய்யப்பட்ட இடம் என்னன்னா நம்ம பென்னிமில். அப்ப இதுதான் ரியாலிட்டி, அத சினிமா எப்படி காமிக்குதுன்றதுக்கான்ட்டு உதாரணம். அப்படி இருக்கும்போது துரந்தர் படத்துல காட்டப்பட்ட பாகிஸ்தான் அப்படின்றது உண்மையான பாகிஸ்தானா அப்படின்றது கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நம்ம எதை பாக்குறோமோ அதை பாகிஸ்தான் நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு என்ன வேலை உண்டுமோ அதை பார்த்துருக்காங்க. அதை தாண்டி சதுரங்க வேட்டையில திரைப்படத்துல ஒரு டயலாக் வரும். என்ன டயலாக் வரும்னா, ஒரு பொய் சொன்னேன்னா அதுல உண்மை கலந்துருக்கும், ஒரு உண்மை சொன்னா அதுலயும் போய் கலந்துருக்கணும்ன்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். அதனால இந்த படத்துல எது புனைவு எது உண்மைன்றத ஒரு பார்வையாளன் கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் திரைக்கதை அமைஞ்சிருக்கு. அதனாலேயே இந்த படம் பேசுறது எல்லாமே சரியா, இந்த படம் பேசுறது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஏன் பார்வையாளன் இந்த படத்துல இருக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த படத்துல மாதவன், அர்ஜுன் ராம்பால், ரன்வீர் சிங் அண்ட் சஞ்சய் தத், இந்த 4 கேரக்டர் போக அந்த பார்லிமெண்ட் அட்டாக்ல வர்ற அந்த லேடி பிளஸ் அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்ல வர்ற அந்த பர்டிகுலர் கேரக்டர், இது எல்லாமே உண்மை கேரக்டரோட ரிசம்பிளன்ஸோட ஒத்து போய் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்க ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜை இதுல பயன்படுத்தியிருக்காங்க. சில படங்களுக்கு சென்சார் வந்து நம்மளோட பாதுகாப்பு துறை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தினா சென்சார் அதை அனுமதிக்கிறது இல்லை, அதை கட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த படத்துல குறிப்பா இந்தியாவோட பாதுகாப்பு சம்பந்தமான ஃபுட்டேஜஸை நேரடியாவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் விட்டாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு ப்ரொபகண்டா இருக்கு. அதனாலதான் இந்த படத்துல இந்த ஃபுட்டேஜ் விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஃபுட்டேஜை வச்சுட்டு நம்ம பார்க்குறப்ப, ரியல் டைம் ஃபுட்டேஜ் ப்ளஸ் நம்ம எடுக்கிற ஃபுட்டேஜ் 2யும் சேர்த்து பார்க்குறப்ப இந்த படம் 100% உண்மை அப்படின்னு நினைக்கிறோம்.
ஆனா அடிப்படையில அது உண்மை கிடையாது. ஒரு சின்ன லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்றேன். பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு அமைச்சரோட பொண்ணை ஹீரோ காதலிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சியில அந்த பொண்ணை பைக்ல ஒரு செட்டப்பான ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ஹீரோயினா பைக்ல கூட்டு போய் பாகிஸ்தான் அமைச்சரோட வீட்டு வாசல்ல இறக்கி விடுவாரு. அது திரும்பவும் சொல்றேன், அது ஒரு மினிஸ்டரோட வீடு. அவர் இறக்கி விடுறது இரவு நேரம். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை நோட் பண்ணுங்க. அந்த படத்துல அந்த சீன்ல ஒரு வாட்ச்மேன் கூட அந்த வீட்டோட வாசல்ல இருக்க மாட்டான். ஒரு அமைச்சரோட வீட்டோட வாசல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட இருக்க மாட்டாங்க. இப்படி படத்துல ஏகப்பட்ட லாஜிக் ஓடிஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எந்த அளவு உண்மைத்தன்மையானது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனா நம்ம ஃபயர் விட்டுட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த படம் பாகிஸ்தான்ல தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஃபயர் ஓடிட்டே இருக்கு. ஆக்சுவலி உண்மை என்னன்னா 2019 இருந்தே இந்தியால இருந்து ரிலீஸ் ஆகிற எந்த படத்தையும் பாகிஸ்தான் தன் நாட்டுக்குள்ள விடல. அப்ப இருந்தே தடை இருக்கு. இந்த படம் சில நாடுகள்ல உண்மையிலே தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா இது ஏ சர்டிபிகேட் படம், அதீதமான வன்முறை இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் இது தடை செய்யப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் இந்த படத்தை தனியா தடை பண்ணல. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த படத்தை இல்லீகலா எவ்வளவு பேர் பாகிஸ்தான்ல இருந்து தரவிறக்கி பார்த்திருக்காங்க அப்படின்னு கூகுள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்த படத்தை தரவிறக்கி பார்த்திருக்காங்க. ஒருவேளை இந்த படம் முழுமையான உண்மை அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இத பாகிஸ்தான்ல இருந்து பாக்குற ஒரு பர்சன், ஒரு ஸ்பை, இந்தியால இருந்து வர்ற ஸ்பை பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள எப்படி வந்தான், எந்த வழியில வந்தான், யார்கிட்ட அடியாளம் சேர்ந்தான், அந்த டானா அவன் எப்படி கொன்னான், அந்த அரசியலுக்குள்ள எப்படி நுழைறான் அப்படின்றத இன் டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதிர்கிட்டே போய் உன் நாட்டுக்குள்ள எப்படி வந்தேன், உன் நாட்டுல இருக்கிற ரகசியங்களை நான் எப்படி சேகரிச்சு என் நாட்டு இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காண்டி நான் சொன்னேன்றத படம் வரைந்து பாகங்கள் குறிச்சு அவன் கையில கொடுத்தா அவன் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவான்? கரண்ட்ல நம்ம நாட்டுக்காக உழைக்கிற ஸ்பையோட நிலைமை என்ன? இதெல்லாம் யோசிச்சாதான் இந்த படம் எந்த அளவுக்கான உண்மைத்தன்மையோடு எடுக்கப்பட்டிருக்கு, சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்றத எந்த அளவு இந்த படத்துக்குள்ள அவங்க வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியும். நம்ம பொதுவாவே இந்தியா மாதிரி நாடுகள்ல ஒரு சினிமாவை தட்டையா இது முழுமையான உண்மைன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதல் மிக மிக டேஞ்சரானது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் அப்படின்னு யோசிச்சதும் ஒரு ஜேம்ஸ் பாண்டும் ஒரு ஹீத்தன் ஹண்டும் நம்மளுக்கு ஞாபகம் வர்றாங்க. ஒரு மிஷன் இம்பாசிபிள் பிளஸ் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான படங்கள்ல கண்டிப்பாக எதிரின்னு ஒரு நாடை பிக்ஸ் பண்ணி அதை பத்தின டீட்டெயில், அதுக்குள்ள போய் எப்படி இந்த ஸ்பை வேலை செஞ்சு தன்னோட நாட்டை காப்பாத்துறாருன்ற டீட்டெயில் இருக்கும். இந்த படத்துலயும் அது இருக்கு. ஆனா அது மட்டும்தான் இருக்கா அப்படின்றதுதான் இந்த படத்தின் மீது வைக்கப்படுற முக்கியமான விமர்சனம். அந்த படத்துல நான் சொல்ற ஹாலிவுட் படத்துல ஈத்தன் ஹண்டும் சரி ஜேம்ஸ் பாண்டும் சரி உள்ளூர் அரசியலை பேசவே மாட்டாங்க. தன் நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்குமான பிரச்சனை, அந்த நாடு எந்த வகையில இந்த தன்னோட சொந்த நாட்டின் மீது இறையாண்மைக்கு எதிராக செயல்படுதோ அதை முறியடிக்கிறோன்றது மட்டும்தான் இருக்கும். ஆனா துரந்தர்ல நம்ம நாடு எதிரி நாடு பாகிஸ்தான் அப்படின்றத கட்டமைக்கிறாங்க. சரி, ஓகே, அது உண்மையும் கூட. ஓகேவா? பல்வேறு நம் மீதான வன்முறைகளுக்கு அதுதான் காரணம். அது வரையும் ஓகே. ஆனா மாதவன் கேரக்டர் வழியா இவங்க உள்ளூர் அரசியலையும் பேசியிருக்காங்க. ஒரு நல்ல நேர்மையான ஒருத்தங்க வரட்டும், இந்த ஃபைல் அப்ப பயன்படும்ன்ற மாதிரியான வசனம் ஒரு வெளிநாடுகள்ல இருந்து பாக்குற ஒருத்தருக்கு நம் நாட்டின் மீது எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்கும்? இது நம்ம நாட்டையே ஒரு வகையில அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? இது திரும்பவும் சொல்றேன், ஜேம்ஸ் பாண்டோ ஈத்தன் கண்டோ சொந்த நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல் ரீதியான பிரச்சனைய அவங்களோட ஸ்பை த்ரில்லர் படத்துல பேச மாட்டாங்க. காரணம், அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய மரியாதைய மற்ற நாடுகள்ல இந்த திரைப்படம் வெளியாகும் போது குறைக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இது மல்லாக்கப்படுத்தி எச்சி துப்புற மாதிரி இல்லையா? நம்ம மேலே தானே விழுகும். அப்போ ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லரா அட்டகாசமா வந்திருக்க வேண்டிய அந்த படத்துல இருக்க இந்த குறைகள் மிக மோசமா இருக்கு. ஆனா பார்வையாளன் முழுக்க இந்த படத்தை தட்டையா செம படம் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கான். தொடர்ந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரும்போது நம் நாட்டோட உள்நாட்டோட இறையாண்மை என்பது அதன் மீது கல்லெறிகிற மாதிரி. இந்த வெறுப்பை தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்கள்ல இருந்து விலக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி. பட் இப்படிப்பட்ட வெறுப்பை தொடர்ந்து இது போன்ற படங்கள்ல கொண்டு வருவதன் வழியா இத வெளிநாட்டுல இருக்கிற மற்ற நாடுகள்ல இருக்கிற பார்வையாளர்கள் பார்க்கும்போது நம்ம நாட்டு மேல இருக்கிற மரியாதை தான் குறையும். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு இந்த படத்தை பாருங்க.
இது முழு உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு தயவு செஞ்சு ஃபயர் விடாதீங்க. ரைட், இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். அதை தாண்டி துரந்தர் படத்தை பத்தி நான் சொன்ன கருத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற விமர்சனம் அல்லது சரி எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை வாசிக்க அவளோட காத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.